மூச்சு வாங்குது first. மூச்சு வாங்குது பாவம். ரொம்ப பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஏன்னா நான் ஸ்டார்டட் ஆஸ் அ டான்ஸர். இப்போ நடக்கிற விஷயம்லாம் எனக்கு லைக் ரொம்ப பிக்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மணிரத்னம் சார், தேங்க்யூ ஸோ மச் கமல் சார், தேங்க்யூ ஸோ மச் ஏஆர் ரஹ்மான் சார். நாளைக்கு இந்த பாடல் எங்களுக்கு கேட்கும்போது இந்த பாடலோட வைப் யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. உங்ககிட்ட சொன்னாங்களா இந்த பாட்டுக்கு அவருக்கு தான் எழுதுறீங்க அப்படின்னு? எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு தீவிரமான ஃபேன் நீங்க, அவருக்கு தான் எழுத போறீங்க அப்படின்னும் போது எப்படி இருந்தது? சார் தெரியுமா, சொல்லலாமா, தெரியுமா யாருக்குன்னு இந்த பாட்டு? சொல்லு. சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை யாருக்குன்னு சொல்ல, பட் பயங்கரமாக இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ அப்படி யோசிச்சு தான் சார் எனக்கு மணிரத்னம் சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும்போது ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல, சின்னதாக இந்த மாதிரி தான் இருக்கும்போது இதை வச்சு எழுதுங்க உங்களோட ஜோன்லன்னு சொன்னார். ஸோ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பாட்டை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. திருப்பியும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ சார், ஏறும் சார். ரொம்ப உங்களை சார் வித் பெர்மிஷன் அங்கே சொன்னதுனால ஸோ இந்த வைப்பு இந்த பாட்டையும் கேட்கும்போது பாடல் எஸ்டிஆர் அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுனால இந்த மேடையில் இதை சொல்கிறோம். பட் வெரி ஹாப்பி இப்படி ஒரு காமோல உங்களோட வோக்கல்ல சாரை பார்க்க போறோம் நினைக்கும் போது சந்தோஷம் டார்லிங். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தொடர்ந்து கலக்குங்க, பார்ப்போம். Thank you and all the best ma. Thank you ma.